அன்னைக்கு மேடையிலே வீட்டிற்கும் அத்துணை இளைஞர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா இவங்க எல்லாருமே மனசால இன்னைக்கு வரைக்கும் இளைஞர்கள் தான். ஒத்த ஓட்டு முத்தையா தமிழ் ரசிகர்கள் அத்துணை பேரும் மொத்த ஓட்டையும் போட்டு இந்த படத்தை மாபெரும் வெற்றி அடைய செய்வார்கள். அது ட்ரெய்லர்லையும் தெரியுது, சாங்லையும் தெரியுது. இந்த படத்துடைய இயக்குனருக்கும் என்னுடைய அருமை அண்ணன் கவுண்டமணி அண்ணன் அவர்களுக்கும் என்னுடைய குருநாதர் கே பாக்யராஜ் அவர்களுக்கும் என்னுடைய வளர்ச்சியில் பங்கு பெற்று ஒவ்வொரு தரம் என்னை பாராட்டும் அண்ணன் பி வாசு அவர்களுக்கும் மற்றும் இந்த மேடையிலே வீட்டிற்கும் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த திரைப்படம் நிச்சயமாக இந்த ஆண்டு மாபெரும் வெற்றி அடைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் சார். ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பேசிட்டீங்க, ரொம்ப நன்றி. அடுத்ததாக படத்தின் ஆர்ட் டைரக்டர் திரையுலக ஜாம்பவான்கள், இங்கு மேடையில் அமர்ந்திருப்பவர்கள் மற்றும் எதிரில் இருப்பவர்கள் மற்றும் மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். இந்த படத்தில் நிறைய ஹைலைட்ஸ் இருக்கு. முக்கியமான ஹைலைட் நம்ம எல்லாரும் பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கு மேலே ஒரு ஹைலைட் தேவையில்லை. பட் ஸ்டில் இன்னமும் அவருடைய திரு கவுண்டமணி காமெடி கிங் கவுண்டமணி சார் அவர்களுடைய டெடிகேஷனும் அவருடைய பங்கு பிறகு இன்னமும் அந்த ஆர்வம், இவ்வளோ பெரிய ஒரு லெஜெண்டரி ஆக்டர் ஆகியுமே அவருடைய ஒரு பார்ட்டிசிபேஷனாக இருக்கட்டும், படத்தின் தொடக்கம் முதல் இறுதி வரை அவருடைய பங்களிப்பாக இருக்கட்டும், அது எல்லாத்தையும் பார்த்து எங்களை மாதிரி வளர்ந்து வர பசங்களுக்கு மிகப்பெரிய ஒரு உந்து சக்தியாக இருந்தது. ரொம்ப நன்றி சார். மேலும் பத்திரிகை அன்பார்களாகிய நீங்கள் இந்த படத்தை மக்களிடம் கொண்டு சிறப்பான முறையில் சேர்க்குமாறும் மற்றும் இந்த படத்தில் எங்களுடன் பணிபுரிந்த நடிகர்கள் மற்றும் நடிகர்கள் மற்றும் அனைத்து டெக்னீஷியன்ஸ்களுக்கும் என்னுடைய தனித்தனியாக பெயர் சொல்வதற்கு மூத்தவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் எல்லாரும் மனசில் இருக்கு. அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களையும் நன்றியும் தெரிவிக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ரொம்பவே சந்தோஷமான மிகப்பெரிய நாள் எனக்கு. என் கூட நடிச்ச எல்லாருக்குமே சரி. ஒரு லெஜெண்டரி ஆக்டர் கவுண்டமணி சார் கூட ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணுறது பெரிய பாக்கியம்னு நினைக்கிறேன் நான். அதுக்கு ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் கடவுளுக்கு தான். ரொம்பவே சந்தோஷமாக இருக்கேன். எத்தனை வாட்டி நான் கவுண்டமணி சாரோட காமெடி சீன்ஸ், அந்த கவுண்டர்ஸ், அந்த நக்கலான சூப்பரான ஒரு ஃப்ளோவாக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் நான் பண்ணியிருக்கோம். ஸோ அவர் கூட பக்கத்தில் இருந்து அவர் கூட நடிச்சிருக்கேன்னா I'm really blessed. I'm really blessed. Thank you so much for giving this opportunity. Great opportunity. Thanks to God. Thank you so much. Young and promising talent Singmuthasan அவங்களோட மேடையில் அடைந்திருக்கும் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மற்றும் பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு வணக்கத்தை சொல்லி, ஒத்த ஓட்டு முத்தையா படத்தினுடைய தயாரிப்பாளர் இன்னைக்கு காலையில் பார்த்துருப்பீங்க. ஒரு 25 ஃப்ளைட்டு கேன்சல். அதில் அவர் வந்த ஃப்ளைட் ஒன்று கேன்சல். அதனால் அவர் வர முடியல, ஆந்திவே வந்துகிட்டு இருக்காரு. இருந்தாலும் இணை தயாரிப்பாக இருந்து கூடவே இருந்து எல்லாத்தையும் வழிநடத்தி சென்ற லட்சுமி ராஜன் அவர்களுக்கும் இயக்குனர் ராஜகோபால் அவர்களுக்கும், அவர் எழுதி நிறையா படங்கள் நடிச்சிருக்கேன். ஆனால் அவர் டைரக்ட் பண்ணி 2-3 படங்கள் பண்ணார். அந்த 3 படத்துலையும் நான் இருக்கேன், அதோட இதுலேயும் இருக்கேங்கிறது மிகப்பெரிய சந்தோஷம். கவுண்டமணி என்னை பற்றி சொல்லணும்னா, இந்த ஒரே ஒரு சீன் பார்த்துருப்பீங்க அந்த ட்ரெய்லரில் வந்ததில். குபீர்னு அத்தனை பேர் எழுந்திரிச்சிருச்சிங்க அந்த முடியை பற்றி சொன்ன ஒன்று. அது ஒன்று மட்டும் இல்லை, ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதங்கிற மாதிரி படம் பூரா இதே பஞ்சஸ் தான், ஒரு செகண்டும் எல்லாத்துக்கும். ஆனால் அவ்வளோ பெரிய சீனியர், அவ்வளோ பெரிய ஜாம்பவான், அவ்வளவு சாதனை படைச்சவர் ஒரு ஷாட் முடிச்சுட்டு வையபுரி எப்படி நல்லா இருக்குல்ல இது அப்படின்னு அவர் கேட்கும்போது என் உடம்பு புல்லரிக்கும். நான் ஒவ்வொரு ஷாட்லையும் அது நல்லா இருக்குல்ல, எப்படி ஓகே தானே இது, இல்லை வேறு ஏதாவது பேசுவோமா, வேறு ஏதாவது போடுவோமா அப்படின்னு விடாமல் ஒரு கவுண்டராக போட்டுக்கிட்டே இருப்பார். அது மாதிரி இங்கே முன்னாடி உட்கார்ந்த உடனே அவர் அடித்த கமெண்ட் பின்னாடி சீட்டில் உட்காந்துருந்தேன். ஷூட்டிங் ஸ்பாட்டில் மட்டும் இல்லை, ஃபோனில் பேசினாலும் சரி, யார் கூட பேசினாலும் சரி, விடாமல் சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு நகைச்சுவையோடு பேசிக்கிட்டே இருப்பார். இங்கே முன்னாடி உட்காந்துருக்கும் போது பன்னீரை பார்க்குற சேர்லேருந்து சாஞ்சு கீழே விழுந்திருப்பார். நல்ல வேலை சோபாவாக இருந்தது.
பன்னீர் விழுந்து 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 சிரிச்சிட்டு இருக்காரு. எனக்கு லேசா 1-2 வார்த்தைகள் தான் விழுந்தது காதுல, இருந்தாலும் என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. பக்கத்துல பாக்கியராஜ் சார் உட்காந்துட்டு கர்ச்சிப்பை வாயில வச்சுட்டு அப்படியே இருக்காரு. ஏன்னா ஒரு நிமிஷம் ஒரு செகண்டும் பஞ்சு சாதாரண இயல்பா வந்துகிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு இந்த படத்துல ஏகப்பட்ட பஞ்சஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு. இந்த காலகட்டத்துல எல்லாருமே ஒன்னொன்னா தேடி ஓடிக்கிட்டு இருக்கோம். அங்கங்க அடிதடி வெட்டு குத்து போல இதெல்லாம் போயிட்டு இருக்கு. இப்ப நமக்கு தேவை ரிலாக்ஸ். அந்த ரிலாக்ஸ் கண்டிப்பாக ஒத்த ஓட்டு மத்தியால இருக்கும். அன்னைக்கு எப்படியோ இன்னைக்கு எப்படியோ என்னைக்கும் அப்படியே அதே கவுண்டரோட அதே ஸ்பீடோட அதே டைமிங்கோட இருக்காரு கவுண்டமணி அண்ணன். அவர் கூட சேர்ந்து இந்த படத்துல இணைஞ்சு நடிச்சதுல மிகப்பெரிய சந்தோஷம். நான் மட்டும் இல்ல, 3 பேர் இளம் ஹீரோக்கள் இருக்காங்க, இன்னும் நிறைய கலைஞர்கள் இருக்காங்க. அத்தனை கலைஞர்களுக்கும் அத்தனை டெக்னீஷியனுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த படம் வெற்றியடைய நீங்க இருக்கீங்க, இறைவன் இருக்காரு, நல்ல டைம் இருக்கு, நல்ல நேரம் இருக்கு. பிப்ரவரி 14 கண்டிப்பாக இந்த படம் மாபெரும் வெற்றி படம் அமையும். நன்றி, வணக்கம். வாட் அன் எனர்ஜி. தேங்க்யூ சார். உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருப்போம், என்ன மாதிரியான பரிணாமத்தில் உங்களோட நடிப்பு இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. அடுத்ததாக பேசுறதுக்காக மறைந்த நடிகர் திரு மயில்சாமி அவர்களின் புதல்வன் அன்பு மயில்சாமி மற்றும் சாய் தன்யா அவர்களை பேச அழைக்கிறோம். குடும்பத்தினர் மற்றும் திரையுலக குடும்பத்தினர் அனைவருக்கும் என் பணிவான வணக்கம். ஒத்த ஓட்டு முத்தையா இந்த படத்தை வாங்கி ரிலீஸ் பண்ணுற 5 ஸ்டார் கே செந்தில் சார், அப்புறம் கதிரேசன் சார் அவருக்கு மனமான நன்றிகள். அப்புறம் எங்களை இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்த எங்கள் ப்ரொடியூசர் ரவிராஜா சார், அதுக்கப்புறம் கோவை லட்சுமணன் சார், அப்புறம் டைரக்டர் ராஜகோபால் சார், அப்புறம் நம்ம சூப்பர் ஸ்டார் காமெடி சூப்பர் ஸ்டார் கவுண்டமணி சார், அவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எங்கள் அப்பா இந்த ஃபங்க்ஷனில் இல்லை, இருந்திருந்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாரு. அவரை பார்த்து நான் இன்னும் சந்தோஷப்பட்டிருப்பேன். ஸோ அதை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஏன்னா உங்கள் ப்ரெஸ்ஸில் தெரியும் நான் எவ்வளோ வருஷம் சினி ஃபீல்டில் இருக்கேன். என் ஃபஸ்ட்டு படம் பிடிக்கலாம் பார்க்க ப்ரெஸ் மீட்டுக்கு வந்தீங்க. நான் வந்து சார் கூட நடிப்பேன்னு கனவு நிறையா நினைப்போம்ல, இவங்க கூட நடிக்கணும் அவங்க கூட நடிக்கணும். சார் கூட நடிப்பேன்னு கனவு கூட நினச்சி பார்க்கல. ஸோ மற்ற பெரிய ஆர்டிஸ்ட்லாம் சொல்லுவாங்க, நான் கூட நடித்தவங்க சார் கூட நடித்தவங்க கிட்ட கேட்டு அவர் என்னென்ன பண்ணுவாருன்னா கேட்டுப்பா அப்படின்னு. ஆனால் நான் சார் பக்கத்தில் உட்காந்தே அவர் படத்தில் என்ன நடிச்சாருன்னு கேட்டு ஒரு பெரிய பாகியமாக நினைக்கிறேன். அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. இந்த படம் உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும், குடும்பமாக உட்காந்து சந்தோஷமாக பார்க்கலாம். இந்த படத்தை திரைக்கு February 14 வருது. எல்லாரும் குடும்பத்தோடு பார்த்து இதை வெற்றி பெற செய்யணும்னு தாழ்மையோட கேட்டுக்கொள்ள நன்றி. வணக்கம். ஹலோ எவ்ரிபடி, மீடியா பர்சன்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி எங்கள் படத்துக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு. எங்கள் ஃபேமிலியே சரி ஒரு பெரிய ஃபேன் பார்த்தீங்கன்னா கவுண்டமணி சாரோட காமெடிக்கு தான். நான் கவுண்டமணி சாரோட நடிப்பேன்னு இமேஜின் பண்ணதே இல்லை. அண்ட் அந்த வாய்ப்பு தந்ததுக்கு ப்ரொடியூசர் சார் அண்ட் டேரக்டர் சாருக்கு ரொம்ப நன்றி. ஆக்சுவலி கவுண்டமணி சார் எப்படி ஆன் ஸ்க்ரீனோ அதே மாதிரி தான் ஆஃப் ஸ்க்ரீன்லையுமே செம்மையாக கலாய்ச்சிட்டு இருப்பாரு. எல்லாரையுமே சரி, என்ன எல்லாருமே ஒரு மாதிரி ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சுருந்தாரு. என்னோட பேர் தன்யா. ஸோ அவர் என்கிட்ட என்ன உன் பேர் தனியா மிளகாத்தூளா அப்படின்னு சொல்லி கலாய்ச்சிட்டு இருப்பாரு. ஸோ அதெல்லாமே ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு. அண்ட் நார்மலாகவே என்னன்னு மட்டும் இல்லை, எங்கள் செட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே ஹீரோஸ் அண்ட் ஹீரோயின்ஸ் எல்லாருமே கலாய்ச்சிட்டு இருப்பாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு லெஜெண்டரி ஆக்டரோட ஆஃப் ஸ்க்ரீன்லேயுமே இவ்வளோ நல்லா இன்ட்ராக்ஷன் இருந்ததுக்கு ஐ தேங்க் காட் அண்ட் தேங்க்ஸ் மை பேரண்ட்ஸ் அண்ட் மை ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் மீ இவ்வளோ நாள். தேங்க்யூ ஆல். இதே மாதிரி கம்மிங் February 14 அன்னைக்கு எங்கள் படத்தை தியேட்டர்ஸில் பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அவ்வளோ காமெடியான ஒரு ஃபிலிம் அண்ட் பாலிட்டிக்கல் சட்டையர் வேறு. ஸோ இன்னும் நல்லாவே இருக்கும். ஸோ கண்டிப்பாக பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்யூ அன்பு அண்ட் தன்யா. அடுத்த தலைமுறை நடிகர்கள் உங்கள் அடுத்த பயணம் இன்னும் சிறப்பாக அமையணும். இந்த படமும் உங்கள் பர்ஃபார்மன்ஸ் பாராட்டப்படணும்னு சொல்லி நாங்கள் வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். அடுத்ததாக மதுரை டெம்பிள் சிட்டி ஹோட்டல் உரிமையாளர் மற்றும் ஆக்டர் குமார் அவர்களை பேச அழைக்கிறேன். இந்த படத்தில் டைரக்டர் சாருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்லணும் நான். அண்ட் ப்ரொடியூசர் சாருக்கும் அந்த டீமுக்கும் கூவை பிரதர்ஸ் அண்ட் குரூப்புக்கும் நன்றி. என்ன கொஞ்சம் பேமெண்ட் டிலேயாக வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் தாத்தாவோட கவுண்டமணி சார் நடிச்சிருக்காரு. எங்கள் அப்பா ஆனந்த் பாபு அவரோட கவுண்டமணி சார் பண்ணியிருக்காரு. நான் அவர் கூட நடிக்கிறது ஒரு மிகப்பெரிய சந்தோஷம், எனக்கு ஒரு பாக்கியம்னு சொல்லலாம். அண்ட் 3 ஜென்ரேஷனாக பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இட் வாஸ் சச் ஃபன். அண்ட் என்ன கூட நடித்த அந்த டீமுக்கு எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றி. ரொம்ப ஃபன்னாக போச்சு ஷூட்டிங். அண்ட் இட் வாஸ் சச் அ குட்
எப்படி சொல்ல ஒரு ஒர்க் ஸ்பாட்னு இல்லாமல் ஒரு ஃபன் ஸ்பாட்டாக இருந்தது நம்மளுக்கு. அண்ட் தேங்க்யூ டு ஆல் தி லெஜெண்ட்ஸ் சிட்டிங் ஹியர். அண்ட் எல்லாருக்கும் என் அப்பா ஸ்தானம் தான். ஸோ தேங்க்யூ ஆல் ஃபார் கம்மிங் அண்ட் தேங்க்யூ ஃபார் பிளெஸிங் திஸ். அண்ட் தேங்க்யூ மக்கள். காட் பிளெஸ் திஸ் ஹோல் டீம் அண்ட் ப்ராஜெக்ட். தேங்க்யூ ஆல் ஃபார் எவ்ரிதிங். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். இங்கே வந்து எங்களுடைய நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வந்துள்ள அனைவருக்கும், பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். சின்ன வயசில் வந்து கவுண்டமணி சாரோட நிறைய காமெடிஸை பார்த்து ரசிச்சிருக்கோம். நான் இவ்வளோ பெருசாக வளர்ந்து நான் அவர் கூட நடிப்பேன் அப்படிங்கிறது கொஞ்சம் கூட நினச்சி பார்க்காத ஒரு விஷயம். அந்த மாதிரி ஒரு விஷயத்தை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த இயக்குனர் ராஜகோபால் சாருக்கும் ப்ரொடியூசர் சாருக்கும் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். படம் ரொம்ப நல்லபடியாக வந்திருக்கு. கண்டிப்பாக எல்லாரும் எங்களுக்கு சப்போர்ட் கொடுங்க. நாங்கள்லாம் வளர்ந்து வரக்கூடிய கலைஞர்கள், எங்களுக்கு கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து இது ஒரு பெரிய குரூப். இங்கே எல்லாருக்கூடையும் சேர்ந்து நடித்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஒவ்வொரு நடிகர்கள்கிட்டேருந்தும் நான் நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டேன். அது எல்லா இந்த ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நிறைய படங்கள் ஒரு முதல்ல நம்ம பார்த்துட்டே இருக்கோம். நடிகர் கணேசன் அவர்களை மேடைக்கு பேச அழைக்கிறோம். நடிகர் கணேஷ் அவர்களை பேச. இங்கே வருகை தந்திருக்கும் என்னுடைய பத்திரிகை சொந்தங்களாகிய உங்கள் அனைவருக்கும், மேடையில் வீட்டிற்கும் மிகப்பெரிய ஜாபவன்களாக அமர்ந்திருக்கும் அனைவருக்கும், பாக்யராஜ் அங்கிள் அவர்களுக்கும், கே ராஜன் அங்கிள் அவர்களுக்கும், திரையுலகின் பொக்கிஷம் அண்ணன் கவுண்டமணி அண்ணன் அவர்களுக்கும் மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கங்கள். இந்த படத்தில் நானும் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். அதுவும் ஒரு பொக்கிஷத்தோடு நடிக்கிற ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். அது அண்ணனோட பண்ணது தான். அகில உலக சூப்பர் ஸ்டார் காமெடியில் வந்து அண்ணன் மட்டும்தான், எப்பவும் அண்ணன் மட்டும்தான். ஸோ அவரோடு நடித்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம், மிக பெருமை. ஸோ இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பளித்த திரு ராஜகோபால் அண்ணன் அவர்களுக்கும், இந்த படத்தில் நடித்த அனைத்து நடிகர்களுக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்துக்கு உங்களோட சப்போர்ட் நிறைய வேணும். ஸோ இந்த படத்துக்காக நல்லா ப்ரமோட் பண்ணி வேறு லெவலில் நீங்கள் கொண்டு வருவீங்கன்னு எனக்கு நினைக்கிறேன். தேங்க்யூ வெரி மச் எனக்கு பேச வாய்ப்பளித்த எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருமே சொல்கிறது மாதிரி இந்த மேடை எனக்கும் ஒரு முக்கியமான பதிவாக பார்க்குறேன். நம்ம எவ்வளோ படங்களை ஒர்க் பண்ணியிருப்போம், எவ்வளோ பேருக்கு எழுதியிருக்கோம். சின்ன வயசில் பள்ளிக்கூடம் போகும்போது கிராமங்களில் கொண்டாந்து செங்கிப்பட்டி கமலா தியேட்டரில் அங்கேயும் ஒரு கமலா இருந்துச்சு, ஒரு டூரிங் டாக்ஸ். அப்போ எந்த போஸ்ட் ஓட்டினாலும் கவுண்டமணி செந்தில் இருக்கும். அப்போ அவங்களோட உயரம், இவங்களுடைய ஆளுமை தெரியாது. ஆனால் பசங்க எல்லாருமே சொல்லி கவுண்டமணி செந்தில் படம்டா போலமாடா அப்படிம்பாங்க. கதாநாயகன் தெரியாது, கதாநாயகி தெரியாது, இயக்குனர் தெரியாது, என்ன கதை தெரியாது. ஆனால் அந்த பேரை கேட்ட உடனே படத்துக்கு போகலாமா அப்படிங்கிற ஒரு கூட்டத்தில் நானும் ஒருத்தனாக இருந்தேன். அதனால் இந்த படத்தில் வந்து நாங்கள் இந்த மேடையில் நிற்கிறது வந்து நான் ரொம்ப ப்ரிசியஸாக நான் நினச்சிட்ருக்கேன். ரெண்டாவது, ஐயா கவுண்டமணி ஐயா அவர்களை பற்றி பேசணும்னா மணிக்கணக்கில் பேசலாம். ஏன்னா அவர் ஒரு காலகட்டத்தில் அந்த சினிமாவுக்கு நான் வந்ததுக்கு பிறகு நிறைய மனிதர்களை பற்றி படிக்க போகும்போது பார்த்தா, கதாநாயகர்களை நம்பி எடுத்தார்களோ இல்லையோ, ஐயா கவுண்டமணியை பற்றி நம்பி எடுத்த தயாரிப்பாளர்கள் ஏராளமான பேர் திரையுலகில் இருந்துட்டு இருக்கிறாங்க. அவர் காய்ச்சிட்டு இருக்குன்னா படம் எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு காலகட்டம். அதே போல இன்னைக்கு வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும், எவ்வளோ பெரிய நிகழ்வுகளை கூட ஒரு புன்னகையால் கடந்து போகலாங்கிறத வந்து அழகா சொன்னது அவர் தான். இன்னைக்கு உலகத்திலேயே மிகப்பெரிய சர்வாதிகாரியாக நினைக்கப்பட்ட ஹிட்லரையே ஒரு நகைச்சுவை நடிகன் தான் ஈஸியாக வந்து ஒரு கேளிக்கை சிரிப்பால் கடந்து போனான். சார்லி சாப்ளின்ங்கிற ஒரு மிகப்பெரிய நடிகன். அவன் பெயரை சொல்றதுக்கே பயப்பட்டுச்சு உலகம். ஹிட்லர்னு பெயரை சொல்றதுக்கு பயப்பட்டுச்சு. ஆனால் ஒரு நகைச்சுவை கலைஞன் திரையில நின்று சாதாரணமா போற போக்குல தூசியை தட்டி விடுறது மாதிரி ஒரு ஒற்றை புன்னகையால் கடந்து போனான். அந்த விஷயத்தை அப்படியே மொழி மாற்றி தமிழ் திரை உலகத்துல பாத்தீங்கன்னா, இவர் எவ்வளவு பெரிய விஷயங்களையும் ஈஸியா ஒற்றை சிரிப்புல கடந்து போக கற்றுக் கொடுத்தவர் ஐயா கவுண்டமணி ஐயா அவர்கள். அவருடைய படத்துல இன்னைக்கு நானும் ஒரு ஓரத்துல ஒரு புள்ளியா இருக்கேங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இந்த படத்துக்கு நான்
இங்கே இருக்கிறதுக்கான காரணமாக இருந்தது வந்து இயக்குனர் ராஜகோபால் சார். அவர் 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன கதாநாயகனை வச்சு படம் எடுக்கிறதுக்கு ஒரு கதை சொல்ல வந்தார். அன்னையிலேருந்தே நாங்கள் சிறந்த ஒரு நட்போடு நாங்கள் பழகிட்டு இருக்கிறோம். அப்போ நாங்கள் ஒரு முடிவு பண்ணோம், ஆனால் கவுண்டமணி ஐயா பேசுகிற பஞ்சு டைலாக்லாம் வச்சு ஒரு பாட்டு பண்ணலாமான்னு எடுத்தோம்னா கொட்டுது. ஒரு 50 பாட்டு பண்ணலாம் போல இருக்கும், அவ்வளோ நகைச்சுவைகள். ஆனால் எல்லாத்தையும் ஒரு அடக்க முடியாது இல்லையா, ஒரு சங்குக்குள் சமுத்திரத்தை அடைக்க முடியாத மாதிரி ஒரு சின்ன துளி இந்த படத்துக்கு எதெல்லாம் தேவையோ எதெல்லாம் வேணுமோ அப்படின்னு எடுத்துக்கிட்டு அதை ரொம்ப சிரமப்பட்டோம். அந்த டயலாக்கு மட்டும்தான் ஒரு வார்த்தை கூட நான் யோசிக்கவே இல்லை. அண்ணன் ஏற்கனவே பேசி வச்சுட்டாங்க. நாமெல்லாம் ரசித்த வரிகள், ரசித்து கைத்தட்டின வரிகள், அதையெல்லாம் எங்கெங்கே கோக்கணுங்கன்ட்டு இயக்குனர் இசையமைப்பாளர் சித்தார்த்த கூட உட்காந்து அந்த பாட்டை பண்ணோம். எனக்கு ரொம்ப மன நிறைவாக இருந்துச்சு. இன்றைக்கி நான் கேட்கும் பொழுது வீட்டிலையும் சிரிச்சுக்கிட்டே இருப்பேன். அந்த பாட்டு எழுதும்போது நம்புறீங்களே இல்லையோ ஒரு 50 பக்கம் எழுதியிருப்பேன் அதுக்கு. ஏன்னா அவ்வளோ டைலாக்லேருந்து எடுத்து 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 கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் சேகரித்து ஒரு அழகான ஒரு ரசனைக்குரிய ஒரு பாடலாக கொடுத்தோம். அதே மாதிரி ஒரு கமர்ஷியல் சாங், வழக்கமாக ஸ்னேகனாக ஒரு கமர்ஷியல் சாங் கொடுப்பாங்க, அப்படியே ஒரு முத்திரை குத்தி வச்சுருக்காங்க. அதனால் இந்த படத்தில் 2 பாட்டு எழுதியிருக்கிறேன். அதை மீறி இந்த 2 பாட்டு எழுதுறது படத்துக்கு நம்ம வந்து இந்த ஒரு பாடலாசிரியர் நிற்கிறதை விட கவுண்டமணி ஐயாவுடைய நான் சின்ன வயசில் பள்ளிக்கூடத்தில் ரசித்த ஒரு மகா கலைஞனுடைய ஒரு படத்தில் நானும் இருக்குங்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. எனவே 1000 நடிகர்கள் வந்தாலும் அடுத்த தலைமுறை நடிகர்கள் அவர்களை ஓரங்கட்டி கொண்டு இருக்கிறார்கள். எல்லாருக்கும் மாற்று இருக்கிறது, ஐயா கவுண்டமணி ஐயாவுக்கு மட்டும் எப்போதும் மாற்றே இல்லை. ஒரே ஒரு கவுண்டமணி தான், ஒரே ஒரு ஜாம்பவான் தான். ஏன்னா அவரோட இடத்தை யாராலும் நிரப்ப முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் திட்டினா மட்டும்தான் யாருக்கும் கோபம் வராது, அவரு கிண்டல் பண்ண மாதிரி தான் யாருக்கும் ஒரு மாதிரி அந்த சையா வராது. ஏன்னு கேட்டிங்கன்னா நேசிச்சுட்டோம். பிடிச்சவங்க எவ்வளோ சொன்னாலும் பிடிக்கும் இல்லையா நமக்கு, பிடிக்காதவங்க சிரிச்சா கூட நமக்கு பிடிக்காது, ஆனால் பிடிச்சவங்க முறைச்சா கூட பிடிக்கும் இல்லையா. அந்த மாதிரி எல்லாருக்கும் பிடித்த ஒரு கலைஞர், அவரை கொண்டாட வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நின்றுகிட்டு இருக்கிறோம். இந்த மேடையை பார்க்கும்போதெல்லாம் எல்லாமே ஒரு ரெட்ரோ காலம் திருமணது மாதிரியே இருக்கு. நம்ம வந்து விசில் அடிச்சுக்கிட்டு டூரிங் டாக்ஸில் படம் பார்க்கும்போது யாரையெல்லாம் ஆகாய மாதிரி அண்ணாந்து பார்த்தோமோ அவ்வளவு ஜாம்பவான்கள் இருக்கிறாங்க. அந்த மேடையில் எனக்கு ஒரு நாற்காலி கிடைத்ததற்காக தயாரிப்பாளர், இயக்குனர், இசையமைப்பாளர், என் கூட சேர்ந்து எழுதின அன்பு தம்பி மோகன்ராஜ் எல்லாருக்குமே நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.